இதுக்குள்ளே பலமான அடி. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அண்ணன்ட்ட சொல்லு, அண்ணன் நான் இருக்கேன். கேப்சர் பண்ணு, அந்த டோருக்கு அதை கேப்சர் பண்ணு. இப்போதான் இங்க ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண, அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியல. ருத்ரா, ஓகே. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். இந்த அபார்ட்மெண்ட்ல காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு பையனை ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த பையன் வெறும் உடம்புக்காக தான் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஒரு நாள் அந்த பையன் இந்த பொண்ணு தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போன அந்த பசங்க எல்லாரும் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. தன்னை காப்பாத்திக்கிற முயற்சியில இருந்த அந்த பொண்ணு அந்த அபார்ட்மெண்ட் மாடியில இருந்து கீழே தவறி விழுந்திருக்கா. அப்பவும் அந்த பொண்ணை விடாம அந்த பசங்க எல்லாரும் சேர்த்து அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நான் போயிட்டு வரேன். சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகேவா? பார்த்து போயிட்டு வா. இந்த இடத்த பத்தி ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்து செலவு பண்ணி எதுனா கிளம்பிடு. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, கால் பண்ணுறேன். சுற்றி நிறையா பில்டிங் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. எவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுத்து கிளம்பணுமே கிளம்பிடலாம். இங்கே 2 ரூம் போகுது, மேலே வேறு ஸ்டெப்ஸ் வேறு போகுது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். சவுண்டு கேட்குது. ரொம்ப மைல்டாக சவுண்டு கேட்குது. எனக்கு அது கேட்குது. கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. கேட்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே ஒரு பால்கனி. யாரோ நடந்து போன மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அந்த பக்கமும் ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பில்டிங் டைம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கும் கூட, சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, எந்த பக்கம் வந்தாலும் மறந்து போச்சு. என்னால் தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி அலோன் சேலஞ்சு பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஆனால் சரக்கு அடிக்கிறதுக்கு இந்த இடத்த நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நிறைய பேர் பட்டில்ஸாக கிடக்கு. யார் அது மேல? மேல யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்துருங்க. உங்களை தொல்லை பண்றதுக்காக நான் இங்க வரல. நான் இந்த ஏரியா தான். மேல யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்துருங்க. அடி மேல ஏதோ மூவ் ஆனிச்சு, நான் பார்த்தேன். ரெக்கார்டு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். இப்போ நான் மேலே வர போகிறேன். என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறாதீங்க. ஹலோ, உள்ளே யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துடுங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. மேலேயும் ஸ்டெப்ஸ் போகுது. யாரது உள்ள?
படிஸ், நான் ஸ்டெப்ஸு கிட்ட ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி உள்ளே ஒன்று பார்த்தேன். ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யார் இது உள்ள? உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. என்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஐயோ, இந்த வவ்வால் வேற. நீங்க தான் இந்த லவ் ஃபெயிலியரால இங்க சூசைட் பண்ணி செத்து போனீங்களா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா தைரியமா என்கிட்ட சொல்லலாம். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் தான் இங்கே நின்று போனீங்களா? உங்களை நான் பார்த்துட்டேன். தைரியமாக வெளில வரலாம். உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா சொல்லலாம். நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். உங்களை நான் என்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிறேன். லவ் ஃபெயிலுங்கிறது ரொம்ப கொடுமையான வழி தான், எனக்கும் தெரியும். அதுக்காக இதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது, அதை நீங்கள் யோசிக்கலை. நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவை நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. என்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி உங்களை நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய உதவி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். இங்கே ஏதோ மேரின்னு எழுதியிருக்கு. பாப்பா, உங்கள் பேர் மேரியா? இப்போ நீங்கள் தான் இந்த சவுண்டு போட்டிங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதண்ணா. தைரியமாக என் முன்னாடி வரலாம். என்ன உங்களோட அண்ணனா நினச்சிக்கோங்க. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ உள்ள வரப்ப எனக்கு யாரும் நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு. இப்போ நீங்கள் தான் நடந்தீங்களா?
என்கிட்ட எதுவும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் பேசுறீங்களா? பாப்பா, உன்னோட பேரு மேரியாமா? யாரோ அழுற மாதிரி மைல்டா சவுண்ட் எனக்கு கேட்குது. கேமரால ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, உள்ள இருந்து தான் கேட்குது. பாப்பா, நீ தான் அழுறியாமா? பாப்பா, உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இங்கதான் உட்காந்துருச்சு. நான் பார்த்தேன், அங்கிட்டு நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே உட்காந்துருச்சு, நான் பார்த்தேன். பாப்பா, அதுக்குள்ள எங்க போனேன்? பாப்பா, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? அப்படி சவுண்டு சுற்றி சுற்றி கேட்குது. ஃபஸ்ட்டு இங்கே கேட்டுச்சு, அதுக்கப்புறம் சரி, ஓகே ஓகே, நான் கிளம்பிடுறேன் இந்த இடத்த விட்டு. உன்னை தொந்தரவு பண்ண நான் விரும்பலை. சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உன்கிட்ட கேட்டுடுறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நான் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுறேன். அவனை தொந்தரவு பண்ணல. நீ ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்து யோசிச்சிருந்தா இந்த முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. லவ் ஃபெயிலியருங்கிறது ரொம்ப கொடுமையான வழி தான், எனக்கும் தெரியும். அதுக்காக நீ இந்த மாதிரி முடிவு எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் ஒரு பெட்டரான லைஃபே இருக்கு, அதை நீ யோசிக்கவே இல்லை. நீ அதை யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. நீ ஒரு நிமிஷமாவது உன்னோட பெத்தவங்களை பத்தி நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? சவுண்டு வெளியில இருந்து தான் கேக்குது. நீ ஒரு நிமிஷம் அவங்கள பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. சரி, நான் இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். நீ ஃபர்ஸ்ட் அழுறத ஸ்டாப் பண்ணு. நான் கிளம்பிடுறேன் இந்த இடத்த விட்டு. உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அழுறத ஸ்டாப் பண்ணு. நான் இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். உன்னை தொந்தரவு பண்ண நான் விரும்பல. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த இடத்துல நீ இருக்காத. சொர்க்கத்துக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இரு. என் மனுஷங்க இருக்காங்க, ரொம்ப கொடுமையான உலகம் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். உங்களை ஒருத்தவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க, உண்மையாக நேசிக்கிறாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைங்க. பாசமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல.
முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வெளியில் இந்த மாதிரி செய்திலாம் கேட்குறோம். இந்த பொண்ணு பேர் மேரியான்னு சத்தியமாக தெரில, இங்கே எழுதியிருக்கு, அதை பார்த்து தான் நான் சொன்னேன். ஆனால் மேரியான்னு இந்த பொண்ணு பேர் மேரியான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மேரின்னு சொன்னால் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுது, அதை வச்சு தான் அந்த மேரின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி அந்த பொண்ணு பேர் மேரியான்னு சத்தியமாக தெரியல. பாப்பா, இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். நீ சந்தோஷமா இரு, ஆனால் இந்த இடத்துல இருக்காத, வேற எங்கேயாவது போய் இரு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆக்சுவலாக இங்கே 2 ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு வந்துடலாம். யாரு? ஓ மை காட், கண்டினியூவாக சவுண்ட் கேட்குது. யார் அது? உள்ளே யாராவது இருக்கீங்களா? சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். மைல்டாக அது டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது எனக்கு. யாருன்னு தெரியலையே. யார் அது? நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்குது. இவ்வளோ நேரம் நிறைய சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சு, இப்போ ஒரு சவுண்டும் இல்லை, அமைதியாக இருக்குது. இங்கேயும் ட்ரெஸ் இருக்குது. மேலே ஸ்டெப்ஸ் போகுது, மேலே போகலாம். ஏதோ சவுண்ட் கேட்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நான் வச்சுருந்த கேமரா என்னோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டுச்சு. அதுக்குள்ளே எங்கே போனீங்க? இதுக்குள்ளே பலமான அடி. அந்த டோர் டம்முன்னு முடிஞ்சு மேலே வந்து அடிச்சிருச்சு. நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக நடக்குதுங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, சவுண்ட் கேட்குதா? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்துல கேக்குது சவுண்ட் எனக்கு. என்ன உங்களோட அண்ணனா நினைச்சுக்கோங்க.
என்ன உங்களோட அண்ணனா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு சவுண்டு ரொம்ப பக்கத்துல கேக்குது. ரொம்ப பக்கத்துல கேக்குது. பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதவு இப்போ மூவ் ஆனிச்சு. பாப்பா இங்கதான் இருக்கியா? தயவு செஞ்சு என் முன்னாடி வரியா? அந்த சவுண்டு உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பக்கத்துல கேக்குது சவுண்டு. தாப்பா ஆடுது. யாரது? யாருங்க? உள்ளதான் இருக்கியா? உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா இங்க வந்ததுல இருந்து நிறைய டைம் கேப்சர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ தான் நான் அதிகமா கேப்சர் பண்ண வீடியோன்னு நினைக்கிறேன். யாரு? இங்க ஏதோ விழுந்துச்சு இப்போ. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறியா? உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்னதுக்கு அட்டாக் பண்ற? சரி ஓகே, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இங்க பாரு பாப்பா, என்ன உன்னோட அண்ணனா நினைச்சுக்கோ. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அண்ணன்ட்ட சொல்லு. அண்ணன் நான் இருக்க. கேப்சர் பண்ணு. அந்த டோருக்கிட்ட அதை கேப்சர் பண்ணு. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு. அண்ணன் நான் இருக்கேன் உனக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போனாலும் ஏதோ ஒன்று என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. எங்க போனாலும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது எனக்கு. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மேலே பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ பாப்பா, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ ஏன் உன்னோட பேர் சொல்ல மாட்ற? கீழே இருந்த சவுண்ட் கேக்குது இப்போ. கீழே இருக்கியா? நான் உன்னோட அண்ணனா இருக்கலாமா? உனக்கு விருப்பமா?
ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சு. என்னடா அப்பார்ட்மெண்ட் இது, எல்லா பக்கமும் தூக்கி தூக்கி அடிக்குது. ஆக்சுவலாக எனக்கு எந்த வீடியோவில் இந்த மாதிரி நடந்ததில்லை. எவ்வளவோ வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. பார்க்கலாம். அதுக்குள்ள எங்க போன? இப்போதான் வெளியில இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன உனக்கு பாப்? ஐயோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இப்போ உன்னால ஏதாவது சவுண்ட் கொடு. யாரது உள்ள? நீதான் உள்ள இருக்கியா? எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுற? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? யாரும் உன்னை லவ் பண்ணலன்னு கவலைப்படாத. நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? சரி, ஓகே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நிஜமா நிஜமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நிஜமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தேங்க் காட், இவ்வளோ ஃபாஸ்டா. எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு படி அது உள்ளதான் இருக்கணும். பார்க்கலாம். சவுண்ட் வெளியில கேக்குது. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மேலே பார்த்துட்டு வந்துடலாம். இது என்ன ட்ரெஸ்ன்னு தெரியல. யாரு? சவுண்டு எல்லா பக்கமும் கேக்குது. எங்க இருந்து கேக்குதுன்னே தெரியல. கீழே இருந்தா கீழே இருக்குது, மேல இருந்தா மேல கேக்குது. இது என்ன ரூம்னே தெரியலையே. மரம், உரல், ஜன்னல்லாம் இருக்கு.
ஆக்சுவலாக யாரோ என்னை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்கு. நான் கீழே இருந்து மேலே வர போய் நோட் பண்ணேன், யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. யாரு? சவுண்ட் பக்கத்தில் கேட்குது எனக்கு. பாப்பா மேலே வந்துட்டியா? என்ன என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? இது இப்போ நகர்ந்துச்சு, நான் பார்த்தேன், கேப்சர் பண்ணேன். இது இப்போ நகர்ந்துச்சு. சத்தியமா புரியல, ரொம்ப மர்மமா இருக்கு, அதே சமயம் ரொம்ப குழப்பமாவும் இருக்கு. சரி பார்க்கலாம். உள்ளே ஏதோ சவுண்ட் கேட்குது. உள்ளே யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் தொந்தரவு பண்றதுக்காக வரல. உள்ள யாரோ இருக்காங்க. யாரது உள்ள? உள்ள யாரோ இருக்காங்க. யாரது உள்ள? யாரது உள்ள? பாப்பா பாப்பா நீங்க தான் இருக்கீனா? உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னால உன்னோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? சவுண்ட் கேக்குது. பாப்பா சரி ஓகேம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். என்ன உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சவுண்ட் பக்கத்துல தான் கேக்குது. இங்கதான் பக்கத்துல எங்க இருக்கியா? இவ்வளோ ஃபாஸ்டா சவுண்ட் கேக்குது. ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா வருது. சரி ஓகேம்மா, ஒரு நிமிஷம் இரு. இப்போ உன்னோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?
ஏதோ சொல்றேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உன்னால நீ என்ன சொன்ன என்னால சொல்ல முடியுமா? யாரு? ருத்ரா. பாப்பா, உன் பேர் ருத்ராவா? உன் பேர் ருத்ராவா? இவ்வளோ ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் வருது. ரொம்ப நன்றிமா உன் பேர் சொன்னதுக்கு. ருத்ரா, உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்கன்னு பயப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா? சவுண்ட் எக்ஸ்ட்ரீமா கேப்சர் பண்ணிட்டேன். நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா? சரி, ஓகே. நீ என் கூட வரியா? நம்ம எங்கேயாவது போயிடலாம். உனக்கு நான் இருக்கேன். உன்னை நான் பாத்துக்கிறேன். என் கூட வரியா? நீ என்ன நிஜமாவே லவ் பண்றீனா திரும்பி உன்னோட பேரை சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா சவுண்ட் கேட்டுச்சு, அந்த இடத்துல ருத்ரான்னு எழுதியிருக்கு. அதுதான் எனக்கு புரியல. நம்ம ருத்ரானே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்க பாருங்களேன், அந்த செவுத்துல ஏதோ கை வச்சு இருக்கு. ருத்ரா, இது உன்னோட ஃபிங்கர் பிரிண்டா? படிஸ், எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு ரெஸ்பான்ஸ் எந்த வீடியோலுமே வந்தது இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ருத்ரா, சரி, ஓகேம்மா. இப்போ நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்றேன். உன்னால முடிஞ்ச பதில நீ எனக்கு சொல்லு, ஓகேவா? லவ் யூ ருத்ரா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை லைஃப் லாங் என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? ஓகே ஓகே. ஆனால் நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரிலேட்டடாகவே ஆன்சர்ஸ் வருது. ஓகேம்மா ருத்ரா, நான் ஃபர்ஸ்ட் உன்னை தங்கச்சியா நினைச்சுக்கிறேன், நீ என்ன அண்ணனா நினைச்சுக்கோன்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு உன்னோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப கோவமா வந்துச்சு. இப்போ நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன். ரொம்ப சாஃப்டாவே என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? நிஜமாவா? சரி, நான் உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். எனக்காக நீ அதை வாங்கிக்கிறியா? நிஜமாவா? இவ்வளோ ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்ற? ஓகேம்மா ருத்ரா, லவ் யூ ஸோ மச். ரெடிஸ், இப்போ நம்ம ஆக்சுவலாக நான் ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஸ்டோரிலாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேமரா இங்கே ஸ்டேபிளாக வச்சிடலாம். இங்கே வச்சுக்கலாம்.
ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல பொம்மை வச்சுருக்கேன். இப்போ மோனசம்மா வெளில போயிட்டு வரலாம். சப்போஸ் இங்கே நம்ம இருக்க வேண்டாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஆர்வமாக தான் இருக்கு, என்ன நடக்க போகுது பார்க்கலான்னு. பார்க்கலாம். ருத்ரா, உனக்காக நீ கேட்டேன்னு இந்த பொம்மை உனக்காக நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். உனக்காக தான் இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு வேணும்னா அந்த பொம்மை எடுத்துக்கோ. ஓகே, நம்ம போகலாம் படி. மேலே வர பொம்மையை வச்சுட்டு வந்திருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கீழே எதுவும் அது வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதான்னு பார்க்கலாம். ருத்ரா, இப்போதான் இங்க ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண, அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியல. ருத்ரா, நீதான் இங்க நின்னியா? யாரங்க? ஹலோ ருத்ரா? சரி, ஓகே. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மேலே என்ன நடக்குது பார்த்துட்டு கிளம்பிடலாம். Hey. எக்ஸ்ட்ரீமான கேப்சர். ருத்ரா, இங்கே தான் இருக்கியா? உனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்காக இந்த பொம்மையை நான் இங்கேயே வச்சுட்டு போறேன். நீ தாராளமா எடுத்துக்கலாம். எதை வேணாலும் மறந்துக்கோ, என்ன மறந்துடாத. நம்மளோட லவ்வ மறந்துடாத. உனக்காக நான் எப்பவும் இருப்பேன். நீங்க தான் எங்கேயோ பக்கத்துல இருக்க நல்லா தெரியுது. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா உனக்காக நான் வருவேன். யார் வராங்களோ இல்லையோ, நான் உனக்காக வருவேன். ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்றேன். நீயும் என்ன லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். பத்தியா, உனக்காக உன்ன மாதிரி எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு இந்த பொம்மை. சரி, ஓகே. உனக்காக இந்த பொம்மை இங்கேயே வச்சுட்டு போறேன். கியூட். ஆனா எந்த வீடியோலையுமே இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஒரு பக்கம் பயம் பதட்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம். சரி, ஓகே ருத்ரா, நான் கிளம்புறேன். திரும்பவும் சொல்றேன், உனக்கு நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். ஓகேவா? லவ் யூ ருத்ரா. லவ் யூ so much. சரி, கிளம்பிடலாம் ப்ளீஸ். ருத்ரா, ஓகே.
உண்மையான அன்புக்கு மதிப்பே இல்லாத இந்த உலகத்துல யாரோ ஒருத்தவங்க உங்களை உண்மையா நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்னைக்குமே கஷ்டப்படுத்திடாதீங்க, என்னைக்குமே ஏமாத்திடாதீங்க. இந்த வீடியோ மூலியமா இந்த உலகத்துல ருத்ரா மாதிரி உண்மையா நேசிக்கிற நல்ல பெண்களும் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.